ஒரிஜினல் பீரங்கி இது. சத்தியமா 10லேருந்து 12 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஃபயர் பண்ணுற பீரங்கி. நல்லா இருக்குல்ல? சந்தோஷாய்க்கு உள்ளாடி இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே இப்போ தான் மொதல் வாட்டி நானே வந்து பார்க்குறேன். வெடிக்க போகுது. புலி இங்கே வர இங்கே வா. ஃப்ரீ தாங்க இதுக்கு டிக்கெட்டு, காசே கொடுக்க வேண்டாம், ஃப்ரீ என்ட்ரி தான். ஹாய்ங்க, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரோட ரொம்ப மிரட்டலான அதே சமயம் ஒரு 150 வருஷம் வரலாறு கொண்ட போர்ட் சிலோசாவுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷ ஐலாண்டுக்குள்ளாடி தாங்க இருக்குது. இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பீரங்கிகள் எல்லாமே பொம்மை கிடையாதுங்க, எல்லாம் நிஜமாகவே 2ஆம் உலகப் போர் டைமில் பயன்படுத்தப்பட்ட ஒரிஜினல் கன்று தாங்க. அப்படி இந்த கோட்டைக்குள்ளாடி என்ன இருக்குது, அதில் என்ன ரகசியங்கள் இருக்குது, இது என்ன கதை அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிங்கப்பூரோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நார்மலாகவே ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும், இந்த பீரங்கிகளெல்லாம் பார்க்கணும் நேராகவே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சந்தோஷ் ஐலாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 110 அடி உயரத்தில் தாங்க இந்த இடமே இருக்குது. அதுக்கு தனியாக வந்து லிஃப்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம நடந்து போகிறதுக்குமே வந்து பாதை போட்டிருக்காங்க. அங்கே இருந்துட்டு நம்ம ஃபுல்லாக அந்த ஐலாண்டை ஃபுல்லாகவே பார்க்கலாம். நல்லா இருக்குது, அதை பார்க்குறதுக்கும் அந்த வியூவே சூப்பராக இருக்குது. நல்ல வெயிலுங்க. இப்படியே நடந்து போனோன்னா அந்த போர்ட்டுக்கு போகலாம். அது ஒரு பெரிய மலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பெரிய மலைக்கு மேலே தான் வந்து இந்த இராணுவ முகாம் வச்சுருக்காங்க. வெயிலை பாருங்கள், சுள்ளு நடிக்குது. பீச்சுக்கு ஏற்ற கிளைமேட்டுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக கடல்லே கிடக்கலாம். இன்னொரு வாட்டி குளிச்சப்போ மேலே 2வது வாட்டி குளிக்கலாமான்னு பார்க்குறோம். சந்தோஷங்கிறது வெறும் ஐலாண்டு மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட 2ஆம் உலகப் போர் யுத்தத்துக்கு யூஸ் பண்ணது. ஒரு காலத்தில் இது வந்து மரண தீவு அப்படின்னு பேர் இருந்துச்சு. அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணால் பீரங்கி தான் இது. அதாவது 10லேருந்து 12 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஃபயர் பண்ணுற பீரங்கி. நல்லா இருக்குல்ல? வேறு லெவலில் இருக்குது. இதை பார்த்தீங்களா, துப்பாக்கியாம் 1942 2ஆம் உலகப் போர் டைமில் பயன்படுத்தின துப்பாக்கியாம். ஒரு குண்டு மட்டுமே 45 கிலோ வெயிட் இருக்குமா. இதை எடுத்து சுடுறதுக்கு எத்தனை பேர், 7 பேராச்சும் வேணுமா. அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். 360 டிகிரியில் சுடுவாங்களா. அதாவது எதிரி கப்பலில் வர எதிரிகளாக சுடுறதுக்காக பயன்படுத்தினதான். அங்கே இங்கே பாருங்க, 1900 இங்கே நிறைய இந்த துப்பாக்கி அப்புறம் குண்டு எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ண இடம். இங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனல் இருக்குது பாருங்கள். அந்த யுத்தம் 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது வீரர்கள் எல்லாம் பதுங்கி இருந்த டனலை அதுக்குள்ளே தான் போகிறோம். வாங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது பத்தியா. இப்போ இவங்க தானே அவியெல்லாம். இங்கே பாரு, குண்டு இந்த ஆளு இங்கே போட்டிருக்கு பாரு. 1890 என்ன போட்டிருக்கு, என்னோட படியில் பெரிய டனல் தான் உண்மையில். இந்த பக்கம் வீடியோ எடு. ஆனால் நமக்கு உள்ள பர்மிஷன் கிடையாது உள்ளே போகிறது. ஏதோ சும்மா ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருப்பேன்னு நினச்சா அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலே அந்த டைமில் யூஸ் பண்ண அதே இடம் அப்படியே தான் இருக்குது. எல்லா மிஷின்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த குண்டெல்லாம் போடுற இடத்த பார்த்தீங்களா, அந்த இடத்த பார்த்தீங்களா, இது மூலமாக தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குண்டு போடுற அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க. இது வந்து பேட்டரி கமாண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த எதிரி நாட்டு கப்பல்கள் எல்லாம் கடலில் வரும்போது இங்கே இருந்துகிட்டே பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு எந்த பக்கம் சுடணும், எந்த பக்கம் கப்பல் வருதுன்னு இங்கே இருந்து தான் எல்லாருக்குமே சிக்னல் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி இடமா. வாங்க, இங்கே இருந்து நான் பார்க்கேன் பாரு. இங்கே இருந்துட்டு தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்து எந்த பக்கமாக கப்பல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற படைகளுக்கு வந்து தகவல் கொடுத்து சுடுறாங்க. அந்த மாதிரி இடமா. வாங்க. தலை பார்த்தீங்களா, இவர் தான் பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு. இவர் வந்து The enemy hasn't come by sea as we thought, so they're firing on the oil installations. இந்த இடத்தோட முக்கியமான சரித்திரம் வந்து 2ஆம் உலகப் போர் டைமில் தான் அங்கே தொடங்குது. அதாவது ஒரு 84 வருஷங்களுக்கு முன்னாடிங்க. அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் தான் இங்கே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1942 வந்து ஜப்பான் வந்து சிங்கப்பூரை தாக்கியிருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ் படைகள் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஜப்பான் வந்து கடல் வழியாக தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய பீரங்கிகள், இந்த கன்று எல்லாத்தையுமே வந்து கடல் பக்கமாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஜப்பான் என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப புத்திசாலியாக யோசித்து அவங்க வந்து தரை வழியாக வந்தாங்க. அதாவது மலேசியா வழியாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியா
வழி வந்து சிங்கப்பூரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே எல்லா பீரங்கிகளும் ஆல்ரெடி கடலை பார்த்து திருப்பி வச்சுருந்ததுனால பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் எதுவுமே பண்ண முடியாமல் இந்த இடத்துல தாங்க ஜப்பான்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சரணடைஞ்சிருக்குங்க, சிங்கப்பூரை விட்டு கொடுத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்த வீரர்களை எல்லாமே கைது பண்ணி இந்த இடங்களில் அடைச்சி வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. இங்கே சிறைப்படுத்தி வச்சுருந்ததாகவும் இந்த டனலுக்குள்ளே அடியெல்லாம் வச்சுருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனாலேயே இதை வந்து ரொம்ப வருஷமாக இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு மரண தீவு அப்படின்னு அதை ஒதுக்கிட்டாங்க. அதாவது இங்கே கொடிய நோய்கள் எல்லாம் பரவிருச்சுன்னும் நிறைய வேறு கதைகள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்த ரொம்ப வருஷமாக அப்படியே தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற இந்த சந்தோஷ் ஐலாண்ட் வந்து 1972 வந்து ஓப்பன் பண்ணி சுற்றுலாத்தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. 1974 இருந்து இந்த போர்ட் சிலோசா வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2015 தாங்க இந்த ஸ்கை வாக் மாதிரி போட்டு அந்த 110 அடி உயரத்துக்கு நம்ம கீழே இருந்தே போகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரீ என்ட்ரி போட்டு எல்லோரும் போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஏன்னா நாங்கள் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியலை இப்படி ஒரு இடம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க. வேறு லெவலில் ஃபீலாக இருக்குங்க. லோடு பண்ணியாச்சா வெடிக்க போகுது. லோடு பண்ணணுடா, கன்னு போட்டாச்சு. 5 டிகிரியில் திருப்பதி இல்லைண்ணா. And bearing, fire 1 round, ready, fire. வெளியில நல்ல வெயில், ஆனால் உள்ள வந்து குளு குளுன்னு ஏசி இருக்கு, சுகமா இருக்கு. அடுத்து ஒரு பதங்கு குடி பாருங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பேடியா வேற இருக்கு, தனியா இருக்கான் ஒருத்தன். இங்க ரங்க ஒருத்தன் இருக்கான். புலி இங்க வர, இங்க வா. பாத்தியா நம்ம புலி எவ்வளவு பெரிய புளிய மரம் காய்க்குதா. காய்ச்சி முடிஞ்சிருக்கு இப்ப புளி. எங்க வா, தெரியாது எங்க போறோன்னு தெரியல ஏதோ. ஆனா சிங்கப்பூர்ல இப்படி ஒரு காடு மாதிரி இருக்குன்னு எல்லாம் தெரியவே இல்லை உண்மையிலே. நாங்களும் நடந்து இருக்கேன், வெளியில வர முடியல. இந்த வழிமறைச்சான்னு சொல்லி இந்த வழிமறைச்சான் வந்து கூட்டிட்டு போகுது. இவனும் போய் திரும்ப வரணுமா? ஒரு வழியா வெளியே வந்து சேர்ந்தாச்சு. என்னது இல்லைனா கோஸ்டல் ட்ரையலா அப்படின்னா என்ன? ஏதான் பஸ் வந்துச்சு, பஸ்ல ஏறுவாங்க. இது எந்த இடம்? பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு பார்க்கும்போதே. வேற லெவலில் இருக்குது. ஃப்ரீ தாங்க இதுக்கு டிக்கெட்டு, காசே கொடுக்க வேண்டாம், ஃப்ரீ என்ட்ரி தான். நல்லா இருக்குது. அந்த வரலாறுகள் இந்த மாதிரி பீரங்கியெல்லாம் நம்மளால் பார்க்க மாட்டேங்க நம்ம லைஃப்பில். அந்த 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 அனுபவம் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் தான், எதுவுமே சும்மா இது பொம்மை மாதிரி செஞ்சு வச்சதெல்லாம் கிடையாது. அந்த டைமில் யூஸ் பண்ண பொருட்களோட அடையாளங்கள் தான் இது எல்லாமே. இப்படி பயங்கரமான பேக்ரவுண்ட் இருக்கிற இந்த இடத்த தாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம். சிங்கப்பூர் வர்றீங்கன்னாலோ இல்லை சிங்கப்பூரில் இன்னும் இந்த போர்ட் ஏரியா போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள். எல்லா இடத்தையும் பாருங்கள், நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரீயாக நமக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம எதுக்கு அதை மிஸ் பண்ணணும். வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.